ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் எடுத்த வீடியோ தான். சைந்தவி வந்து ஏதாவது சேட் சாப்பிட்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தா. அண்ட் எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மசால் பூரியெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும், பானிபூரியெல்லாம். பட்டு நாங்கள் இங்கே சென்னையில் பெருசாக வெளியில் போய் சாப்பிட்றதில்ல. அண்ட் எங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸும் பெருசாக விருப்பப்படுறதில்ல. அதனால் நான் வீட்டிலையே செய்திடுவேன். ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா பானிபூரி, தஹி பூரி, மசால் பூரி அந்த மாதிரி சேட் ஐட்டம்ஸ். ஒரு சில நாள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்கர் அந்த மாதிரியான ஐட்டம் செய்வேன். ஸோ இந்த வாட்டி வந்து சைந்தவி பானிபூரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால பானி எல்லாமே வீட்டிலே ரெடி பண்ணது தான். இது எந்த பவுடரும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு தரப்போ நம்ம கண்ணுக்கே தெரியாமல் பார்த்திங்கன்னா குழந்தைங்க நல்லா புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நிறையவே கன்சியூம் பண்ணிவிடுவாங்க. இது செய்கிறதும் ரொம்ப சிம்பிள். வெறும் கொத்தமல்லி, புதினாவை விட நீங்கள் கொத்தமல்லி அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகு சீரகம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பானி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேவை கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துற இடத்துல நீங்கள் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாப்பாவும் குடிக்கிறதுனால நாங்களுமே பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் லெவல் கம்மி தான், அதனால் ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணேன். தேர் ஆஃப்டர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும்னா நீங்கள் லைட்டாக சின்ன பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்துடும். அந்த புளிப்பு டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா புளியில் வந்துடும். இல்லை எனக்கு அந்தளவுக்கு புளிப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது எந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குன்னு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. நான் யூஸ்வலாகவே புளி தான் ஆட் பண்ணுவேன். ஸோ பானிபூரி முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா தஹி பூரி வேணும். அவளுக்கு தஹி பூரி ரொம்ப பிடிக்கும். பட் நான் ஊர்லேருந்து வந்துட்டு நாங்கள் எந்த கடைக்கும் போகாததுனால தஹி பூரிக்கு வந்து மோஸ்ட்லி அந்த பச்சை புளி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல டேங்கினஸ் டேஸ்ட்டு கிடைக்கும். பட் பச்சை புளி இல்லாததுனால நான் புளியே ஆட் பண்ணல. ஏன்னா பழைய புளி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தயிரில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா க்ரீமியாக பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தயிர் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் தயிரை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தஹி பூரி வந்து ஸ்பெஷல் யாருக்கு அப்படின்னா சைந்தவிக்கு தான். குழந்தைங்களுக்கு தயிர்னால் ரொம்ப பிடிக்கும். எந்த குழந்தைக்கு தயிர் பிடிக்காது நீங்களே சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து நான் பெருசாக எதுவுமே ஆட் பண்ணல தஹி பூரியில். பிகாஸ் புளியும் கிடையாது. க்ரீன் சட்னி மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் அவள் அந்த க்ரீன் சட்னியும் வேண்டான்னு சொல்லிவிட்டு அந்த கிரேவியை மேலே கொஞ்சம் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ நான் அதுவே போட்டுட்டு மேலே கொஞ்சம் ஓம்பொடியெல்லாம் போட்டு நான் அவளுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அவள் ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். நாங்களும் ஒரு பூரி டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்தது. இந்த மாதிரி சேட் செய்கிறதுல என்ன அப்படின்னா எனக்கே ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வெளியில் ஒரு ஃபுட்டு கிடைக்குது, அதை நம்ம வீட்டிலே செய்து நம்ம குழந்தைய வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிறதே நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. ரெகுலராக நம்ம ரைஸ், சாம்பார் அந்த மாதிரி எல்லாமே செய்தாலும் பட் அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் எக்ஸப்ஷனலாக கடையில் போய் சாப்பிட்றது நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ நமக்கு கிடைக்கிற திருப்தி தாங்க ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஃபீல் வந்து எப்போவுமே கிடைக்கும். நான் மோஸ்ட்லி வீட்டில் செய்ய பார்ப்பேன். அண்ட் சைந்தவி வந்தப்புறம் அவளுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத புதுசாக ட்ரை பண்ணி நான் அந்த ரெசிபியை கற்றுட்டு செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தேர் ஆஃப்டர் அதை அவள் என்ஜாய் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம் ரிசல்ட்டில் பாஸ் ஆன மாதிரி அந்தளவுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். இது அம்மாவாக இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த மாதிரி யார் யார் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்குமா, நைட்டு பசி எடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் பட்டாணி அந்த கிரேவி வைக்கிறப்போ நிறைய பட்டாணி போட்டு வச்சுடுவேன். நீங்கள் பட்டாணி சாப்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அது இல்லாமல் நான் கூட வடையும் செஞ்சுடுவேன். ஸோ வடை, அந்த கிரேவி, கொஞ்சம் ஆனியன் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சேட் மிக்ஸ் பண்ணி சிம்பிளாக சொல்லணும்னா வடை சுண்டல் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு நைட்டில் பசியும் எடுக்காது. இப்படி தான் எங்களோட அந்த வீக்கெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு படத்தோடையோ ஒரு வெப் சீரிஸோடையோ போச்சு. அண்ட் நாங்கள் ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெசர்ட் பெருசாக எதுவுமே கிடையாது. ஜூஸ் தான் வச்சுருந்தேன். அந்த பைனாப்பிள்
பழம் ரொம்ப பழுத்து இருந்தது. அதை அப்படியே ஜூஸாக போட்டேன். பார்த்திங்கன்னா அப்படியே அதனோட லேயர் மேலே பனி மாதிரி பயங்கர க்ரீமியாக இருந்துச்சுங்க. அது பார்த்துட்டு சரி ஓகே, திரும்ப பைனாப்பிள் வாங்கினா ஐஸ்கிரீம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அப்போ தான் வந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி சைந்தவிக்கு வந்து பழாப்பழத்தில் ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன். அண்ட் தேர் ஆஃப்டர் இந்த க்ரீமெல்லாம் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். அவள் அதை சாப்பிட்ருக்கா. நெக்ஸ்ட் டைம் பைனாப்பிளில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கு. உங்களுக்கு யாருக்காவது அந்த ரெசிபி தெரியும், இல்லை எப்படி ஒரு செய்தால் வித்தியாசமாக இருக்குமோ சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை செய்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நெய்பர்ஸ் கேட்பாங்க. அப்போ நான் எப்போவுமே சொல்வேன், நீங்கள் வந்து சமையலுக்கு வந்து ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம். நார்மலாக உங்களுக்கு கிடைக்கிற டைமில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுடுங்க ப்ரீ ப்ரிப்ரேஷன். அண்ட் அதுக்கு சைமல்டேனியஸாக நீங்கள் செய்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1/2 hour to 45 minutes நீங்கள் எவ்வளோ பெரிய குக்கிங்காக இருந்தாலும் சமைச்சிடலாம். எங்கே டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது டம் போடுற மாதிரியான ரெசிபீஸ்னால் டைம் கன்சியூம் பண்ணும். அதுவுமே நீங்கள் டம் போட்டு வச்சுட்டு நீங்கள் பாட்டு கேஷுவலாக வந்து உங்கள் ஒர்க் பார்க்கலாம். ஸோ கிச்சனில் வந்து வேலை செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ டைம் கன்சியூமிங்கும் கிடையாது. அண்ட் ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணோம், ஆஃப் அ டே 2 hours 3 hours அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே இதுதான் செய்ய போகிறேன்னு பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் குயிக்காகவே செய்து முடிச்சிடலாம். அண்ட் இந்த ஜூஸுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்றத குடிக்கிறத விட பார்க்குறதுக்கு தாங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் வீடியோவும் கேப்சர் பண்ணிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டுன்ற மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். உங்கள் வீட்டிலலாம் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வடைன்னு உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்தது. வாழைப்பூ வடை இங்கே எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல, பட் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் ரெசிபி வாழைப்பூ வடை. அதில் நீங்கள் வடை போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இன்னுமே ஆடட் டேஸ்ட்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் செய்கிறப்போ நான் உங்களுக்கு வாழைப்பூ வடை செஞ்சு தரேன். அதே மாதிரி ப்ளைன் மெதுவடை, அதாவது உளுந்த வடை, அதை நீங்கள் சுட்டுட்டு அப்படியே ஒன்று தேங்காய் பாலில் போட்டாலும் சரி, இல்லை தயிரில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதுவும் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். பட் நெக்ஸ்ட் வீக் என்ன பிளான் சைந்தவியோடது அப்படின்னா, சாண்ட்விச், பர்கர் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஆசை. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் என்ன டைம் இருக்கோ அதை பொறுத்து செய்ய வேண்டியது தான். அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோலேயே பிங்க் பொட்டேட்டோ ஒன்று வருங்க, அதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோவில் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்தாலும் ரொம்ப டேஸ்டியாக தான் வருது இப்போலாம். ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒய் பிகாஸ் இந்த குழந்தைங்க வந்து ஒரே மாதிரி ஃபுட் ஐட்டம் கொடுத்தாலாம் சாப்பிட்றதே கிடையாது. அவங்களுக்காகவே புது ஐட்டமை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நிறைய ரெசிபி வீடியோஸ் சேனலில் வரும். பை.